மேட்டுப்பாளையம் அருகே மதுபோதையில் பள்ளிக்கு சென்ற ஆசிரியரை தட்டி கேட்ட தலைமை ஆசிரியர் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த சிறுமுகை இலுப்பப்பாளையம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருபவர் பெரியசாமி. இவர் மது அருந்திவிட்டு பள்ளிக்கு வருவதோடு மாணவர்கள், சக ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் ஆசிரியர் பெரியசாமியை மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதையடுத்து கல்வி அதிகாரிகள் சந்தித்த ஆசிரியர் பெரியசாமி தான் ஒரு மாற்றுத்திறனாளி என்றும் இனிமேல் இதுபோன்ற தவறுகள் செய்ய மாட்டேன் என்றும் உறுதியளித்து முன்பு பணியாற்றிய பள்ளிக்கே பணியிட மாறுதல் பெற்றார். ஆனால் முன்பை விட அதிகமாக மது அருந்திய பெரியசாமி போதை தலைக்கேறிய நிலையில் பள்ளிக்கு செல்வதும் தன் மீது புகார் அளித்தவர்களை தகாத முறையில் பேசுவதையும் வாடிக்கையாக கொண்டிருந்தார். இதனை தலைமை ஆசிரியர் தட்டி கேட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஆசிரியர் பெரியசாமி பள்ளி தலைமை ஆசிரியரை அடித்து உதைத்ததோடு தகாத முறையில் பேசியதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தற்பொழுது இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.